இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டுப்போனார்கள். வேத வசனத்தை நாம் எப்படி பேச வேண்டும்? அதாவது வசனத்தை வசனத்தோடுதான் பேச வேண்டுமே தவிர நம்முடைய சொந்த உதாரணத்தில் நாம் பேசக்கூடாது. இங்கே ஒரு மனுஷன் கள்ளன் கையில் அகப்பட்டான். அந்த கள்ளன் அந்த மனுஷனுடைய வஸ்திரத்தை உரித்துவிட்டான். பழைய ஏற்பாட்டில் யாராவது தன் வஸ்திரத்தை உரித்துக் கொடுப்பதற்கு விட்டுக் கொடுத்தார்களா? மனுஷன் இந்த ஊமையில் வர மனுஷன் யாருக்கிட்ட மாட்டிக்கினார்னா கல்லர் கையில மாட்டிக்கினாராம். அந்த மாதிரி தான் ஏதேன் தோட்டத்துல விழ வரணும் ஆதாம் எப்போ மீறணும் தீர்மானிச்சாரோ, தன் மனைவியோட பேச்சை கேட்கணும் தீர்மானிச்சாரோ, அப்பவே சாத்தான் கிட்ட மாட்டிக்கினார். அந்த கல்லன் வேற யாருமே இல்ல, சாத்தான் தான். யோவான் 10:10 சொல்றார், திருடன் திருடவும் கொல்லவும் அன்றி வேற எதற்கு வரான்னு சொல்லி. அப்ப அவன் தான் வந்து பூமியை திருடுனா, ராஜ்யத்தை திருடுனா, மனித குலத்தை கொலை செஞ்சு வச்சுட்டானா. திருடன், சாத்தான் என்ற திருடன். அவன் கையில ஆதாம் என்ற மனிதன் மாட்டிக்கினார். பாவத்துல போய் நேரடியா மாட்டிக்கிறார். இப்போ மாட்டின உடனே என்ன செய்யறான்னு பாத்தீங்கன்னா, அந்த திருடன் இவரை அடிச்சு, ஊமையில இப்போ ஊமை அப்படியே அதுக்குள்ள இருக்கிற பொருள், ஊமை பொருள் இப்படி பாத்துன்னு வரும். அந்த மனுஷனை நல்லா அடிச்சு அவரோட வஸ்திரங்கள் எல்லாத்தையுமே உருவிட்டான் அந்த ஊமையில. அந்த மாதிரி தான் ஆதாம் எப்போ பாவத்தில் அடிபட்டாரோ முதல் அவர் உணர்ந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா, தன் மேல் இருந்த வஸ்திரம் இல்லைன்னு உணர்ந்துட்டார். ஐயோ, நான் நிர்வாணியா இருக்கிறேன். அப்பதான் அவருக்கு தெரிய வரதான். அந்த வஸ்திரத்தை அப்படியே உறிஞ்சிட்டா, எடுத்துட்டான். எந்த வஸ்திரம்? ஆதாமுக்கு நீதிமான் என்ற வஸ்திரம் கொடுத்து வச்சிருந்தார். இதுதான் நம்ம ஏசியா 61:10 படிக்கிறோம். நம்ம ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், இது எல்லாமே ஆதாமுக்கு என்ன பண்ணிருந்தாருன்னா கொடுத்து வச்சிருந்தார். ஆனா அவர் தவறு செஞ்சு நீதிமான்ல இருந்து அநீதிமானுக்குள்ள மாறின உடனே, பாவத்துக்குள் விழுந்த உடனே, பாவத்தினால் அடிப்பட்ட உடனே அவரோட கண்கள் திறக்கப்பட்டு நான் நிர்வாணின்னு உணர்றாராம். இந்த ஊமையில அதான் சொல்றார், கல்லன் அடிச்சு வஸ்திரத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு மனுஷனை எப்படி விட்டுட்டு போயிட்டாங்களா? கொலை உயிரும் குத்துயிரும் கொலை உயிருமா விட்டுட்டு போயிட்டாங்களா? அதாவது ஜீவனும் கிடையாது, மரணமும் கிடையாதா? சாவு எப்போ வந்துட போகுது? உயிரோடவோ இல்லையா, செத்தோ போலையா, பாதியில நிக்கிறாரா இந்த மனுஷன் ஊமைக்குள்ள. அதே போலதான் இன்னைக்கு எல்லா மனிதர்களும், ஆதாம்ல இருந்து பிடிச்ச எல்லா மனிதர்களும் எப்படித்தான் இருக்கிறோம் பாத்தீங்கன்னா, ஜீவனும் நம்மளுக்கு கிடையாது. இப்ப நம்ம வாழ்ந்து இருக்கிறதெல்லாம் இந்த ஜீவன்ல தேவன் நம்மள படைக்கவே இல்லை. ஆதாமுக்கு இந்த ஜீவன் கொடுக்கல. ஆதாமுக்கு ஏதேன் தோட்டத்தில் கொடுத்த ஜீவன் என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். அவர் வாழ்ந்துனே இருக்கலாம், பாவம் வராத வரைக்கும் வாழலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற ஜீவனே இந்த ஊமையில இருக்கிற குத்துயிர் கொலை உயிர் ஜீவன் தான். மரணம் இன்னைக்கா நாளைக்கா, இந்த வாரமா அடுத்த வாரமா, அடுத்த மாசமா அடுத்த வருஷமா, அவ்வளவுதான். மரணம் வந்த மாதிரியே கிடையாது, ஜீவனுக்குள் இருந்த மாதிரியே கிடையாது. குத்துயிரும் கொலை உயிருமா தான் நம்ம இருக்கிறோம். வசனத்தை வாசிக்கலாம், ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷனும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும். எல்லாருக்கும் மரணம் வந்தாச்சா? இப்போ இந்த நிலைமையில இருக்கும்போது தேவன் ஒரு திட்டத்தை போட்டாராம். இந்த மனிதர்கள், இந்த ஊமையில் இந்த ஒரு மனிதன் மாட்டி தவிச்சு இருக்கிற இந்த மனித குலத்தை எப்படி காப்பாத்துறது, இவங்க எப்படியாவது மீட்டெடுக்கணும்னு சொல்லிட்டு தான் முதல் திட்டத்துல யார் வந்தாருன்னு பாத்தீங்கன்னா ஆசாரியன் வந்தாராம்.